வணக்கம். தந்தி செய்திகளுக்காக நான் வைகரை வருணன். தொடர்ந்து இன்றைய நாளின் டாப் 10 செய்திகளை பார்க்கலாம். இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 வீரர்களுடன் புறப்பட்ட ஆக்சியம் குழு வெற்றிகரமாக விண்வெளி மையத்தை சென்றடைந்தது. அவர்களுக்கு சர்வதேச விண்வெளி மையத்தில் உள்ள வீரர்கள் குளிர்பானம் கொடுத்து வரவேற்றனர். முன்னதாக அமெரிக்காவில் உள்ள புளோரிடாவிலிருந்து க்ரூ டிராகன் விண்கலத்தை சுமந்து கொண்டு ஃபால்கன் 9 ராக்கெட் விண்ணில் சீறி பாய்ந்தது. For 3 nations, a new chapter in space takes flight. Godspeed AX4. அந்த விண்கலத்தில் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 வீரர்கள் புறப்பட்டு சென்றனர். விண்கலம் புறப்பட்ட 10வது நிமிடத்தில் புவியீர்ப்பு விசையிலிருந்து விலகி நுண்ணீர்ப்பு விசை நிலையை அடைந்து படிப்படியாக விண்கலத்தின் உயரம் உயர்த்தப்பட்டது. Communications there on the big loop between the teams in Houston and SpaceX, talking to Dragon Grace and the confirmations of. அதைத் தொடர்ந்து பூமியிலிருந்து 400 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள சர்வதேச விண்வெளி மையத்தை க்ரூ டிராகன் விண்கலம் நெருங்கியது. பின்னர் சர்வதேச விண்வெளி மையத்துடன் இணைப்பு ஏற்படுத்தப்பட்டு டிராகன் விண்கலத்திலிருந்து விண்வெளி வீரர்கள் சர்வதேச விண்வெளி மையத்தை சென்றடைந்தனர். விண்கலத்திலிருந்து முதலில் குரூப் கமாண்டரான அமெரிக்க வீராங்கனை பெக்கி விட்சனும், அவரை தொடர்ந்து இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா மற்றும் 2 வீரர்களும் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றனர். அவர்களை சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்த வீரர்கள் ஆற தழுவி வெல்கம் ட்ரிங்க் கொடுத்து வரவேற்றனர். விண்வெளியை அடைந்துள்ள ஆக்சியம் குழு சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் 2 வாரங்கள் தங்கியிருந்து 60 வகையான ஆய்வுகளை மேற்கொண்டு பூமிக்கு திரும்ப உள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக கோவை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் வெள்ளி, சனி ஆகிய 2 நாட்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரும் 2ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை வரை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் தொடர் மழையால் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து இளைஞர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூடலூரை சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் கூடலூரை அடுத்துள்ள ஆரோட்டுப்பாறை பகுதியில் வினோத் என்பவர் தனக்கு சொந்தமான பழைய வீடு ஒன்றில் உறங்கிக் கொண்டிருந்த நிலையில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இறந்த வினோத்தின் உடலை பார்த்து அவரது தாயார் கதறி அழுதது கண்கலங்க வைத்தது. கர்நாடகாவில் பொதுமக்களின் உடல்நலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் பயன்பாட்டில் உள்ள பாராசிட்டமல் உள்ளிட்ட 15 வகையான மருந்து மாத்திரைகளுக்கு அம்மாநில சுகாதாரத்துறை தடை விதித்துள்ளது. தடை விதிக்கப்பட்டுள்ள பட்டியலில் பாராசிட்டமல் உள்ளிட்ட ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகள், ஆன்டிஹிஸ்மெட்டன் எனப்படும் அலர்ஜி எதிர்ப்பு மருந்துகள், பெயின்கில்லர் எனப்படும் வலி நிவாரண மருந்துகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த மருந்துகள் மருத்துவ ரீதியில் தேவையில்லாதவை என்றும் தீவிர பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம் என்றும் கண்டறிந்த பின் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக முழுமையான மருத்துவ பரிசோதனை இல்லாமல் மக்கள் எளிதில் வாங்கி பயன்படுத்தும் மாத்திரைகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும், இதுகுறித்து அரசு மருத்துவமனைகளுக்கும் மருந்து கடைகளுக்கும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலைகளில் இருசக்கர வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் வசூலிக்கும் திட்டம் எதுவும் இல்லை என தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. இருசக்கர வாகனங்களுக்கும் சுங்க கட்டணம் வசூலிக்க மத்திய அரசு திட்டமிட்டு வருவதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவி வந்தது. இந்நிலையில் இந்த தகவலை மறுத்துள்ள மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி, இருசக்கர வாகனங்களுக்கும் சுங்க கட்டணம் என தவறான தகவல் பரவி வருவதாகவும், இருசக்கர வாகனங்களுக்கான சுங்க கட்டணத்தில் முழுமையான விலக்கு தொடரும் எனவும் உறுதியளித்துள்ளார்.
பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்த இந்திய கடற்படை தலைமையகத்தில் பணியாற்றி வரும் ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ளார். டெல்லி கடற்படை தலைமையகத்தில் உயர்பிரிவு எழுத்தராக பணியாற்றும் விஷால் யாதவை பாகிஸ்தானுக்காக உளவு பார்த்ததாக கூறி ராஜஸ்தான் காவல்துறையின் புலனாய்வு பிரிவு கைது செய்துள்ளது. ஹரியானாவின் ரேவாரியைச் சேர்ந்த இவர் பாகிஸ்தானிய பெண் பிரியா சர்மா என்பவருக்கு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை உட்பட முக்கியமான கடற்படை மற்றும் பாதுகாப்பு தகவல்களை பகிர்ந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதற்கு பதிலாக கிரிப்டோ கரன்சி மூலமாக அவர் பணம் பெற்றுள்ளதும் தெரியவந்துள்ளது. ஆன்லைன் விளையாட்டில் இழந்த பணத்தை ஈடுகட்ட பணம் தேவைப்பட்டதால் விஷால் யாதவ் இத்தகைய செயலில் ஈடுபட்டது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூரு பரப்பன அக்ரஹார பகுதியில் ரீல்ஸ் எடுக்க முயன்ற பெண் 13வது மாடி கட்டிடத்திலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பீகாரைச் சேர்ந்த பெண் ஒருவர் தனது நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்த போது இன்ஸ்டா பக்கத்தில் ரீல்ஸ் பதிவிடுவதற்காக 13வது மாடி கட்டிடத்தில் லிப்ட் அமைப்பதற்காக விடப்பட்ட பகுதிக்கு சென்றுள்ளார். அங்கு வீடியோ எடுத்துக் கொண்டிருந்த போது தவறுதலாக கீழே விழுந்து சம்பவ இடத்திலேயே பலியானார். கோர சம்பவத்தை பார்த்ததும் உடனிருந்த நண்பர்கள் அங்கிருந்து தப்பியோடியுள்ளனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அகமதாபாத்தில் விபத்திற்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் கருப்பு பெட்டியில் இருந்த CVR மற்றும் FDR தரவுகளின் பகுப்பாய்வு நடந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கருப்பு பெட்டியில் இருந்த CVR மற்றும் FDR சாதனங்கள் அகமதாபாத்தில் 24 மணி நேர போலீஸ் கண்காணிப்பின் கீழ் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அதில் உள்ள தரவுகள் பகுப்பாய்வு செய்யப்படுவதன் மூலம் விபத்துக்கான காரணங்களை கண்டறிய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான பாதுகாப்பை மேம்படுத்தவும் எதிர்கால நிகழ்வுகளை தடுப்பதற்கும் இந்த பகுப்பாய்வு உதவும் என்று கூறப்பட்டுள்ளது. இதனிடையே கருப்பு பெட்டி பகுப்பாய்வில் அனைத்து நடவடிக்கைகளும் உள்நாட்டு சட்டங்கள், சர்வதேச கடமைகளுக்கு உட்பட்டு உரிய காலத்தில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இஸ்லாமிய பெண்கள் குலா முறைப்படி நேரடியாகவே விவாகரத்து கோரலாம் என தெலுங்கானா உயர்நீதிமன்றம் வரலாற்று தீர்ப்பு ஒன்றை வழங்கியுள்ளது. ஹைதராபாத்தைச் சேர்ந்த முஸ்லிம் பெண் ஒருவர் தனது கணவருடன் வாழ முடியாத நிலைக்கு வந்ததை அடுத்து குலா முறைப்படி தனக்கு விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் செய்தார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பெண்ணின் கணவர் குலா என்பது முஸ்லிம் பெண்கள் தொடங்கும் விவாகரத்து அல்ல என்று வாதிட்டார். ஆனால் குலா என்பது கணவரிடம் அனுமதி கேட்கும் பண்பாட்டை அடிப்படையாக கொண்டாலும் தற்போது பல நாடுகளில் நேரடியாக பெண்கள் விவாகரத்து கூறும் உரிமையாக மாற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பான சட்டங்களையும் மத வழிகாட்டுதல்களையும் பரிசீலித்த தெலங்கானா உயர்நீதிமன்ற நீதிபதி CV பவானி தேவி தலைமையிலான அமர்வு இஸ்லாமிய பெண்கள் குலா முறைப்படி விவாகரத்து கோரலாம் என்று தெரிவித்தது. மத நம்பிக்கையின் பெயரில் பெண்களின் அடிப்படை உரிமைகளை மறுக்க முடியாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டின் கூட்டு பிரகடனத்தில் கையெழுத்திட இந்தியா மறுத்துவிட்டது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பாதுகாப்புத்துறை அமைச்சர்களின் மாநாடு சீனாவில் நடைபெற்றது. இதில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டார். மாநாட்டின் கூட்டு பிரகடனத்தில் பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை என கூறப்படும் நிலையில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கூட்டு பிரகடனத்தில் கையெழுத்திட இந்தியா மறுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.